உங்களுடைய இருதயத்தை அசுத்தத்தினாலும் வெறுமையினாலையும் விரக்தியினாலையும் தீமையான காரியத்தினாலையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நிரப்பிட்டீங்கன்னா அதற்கு பிறகு நன்மையை உள்ளே வந்தால் கூட உள்ள இடமே இருக்காது. அது சரி வராது. அதனால எவ்வளோ தூரம் உங்களுடைய இருதயத்தை நன்மையினால், ஆசீர்வாதத்தினால, பாசிட்டிவ் காரியத்தினால, வாக்கு தத்தத்தினால நீங்கள் நிரப்புகிறீர்களோ அதற்கு பிறகு தீமைகள் வந்தால் கூட நன்மை தான் ரொம்ப பெருசாக இருக்குமே தவிர தீமைகள் பெருசாக இருக்காது. அதனால் ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். சொல்லுங்கள், ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் நினைவு எப்படியோ அப்படியே தான் நீங்களும் இருக்கிறீங்க. சொல்லுங்கள் எல்லாருமே, உங்கள் நினைவு எப்படியோ அப்படியே தான் நீங்கள் இருக்கிறீங்க. அவ்வளோதான். உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. உங்களை குறித்து மற்றவங்க நினைக்கிறது உங்கள் வாழ்க்கை அல்ல. நம்ம சில நேரங்களில் மற்றவங்க நினைக்கிறது தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். கிடையாது. நம்மை குறித்து தாவீது அவனை குறித்து அவனுடைய சொந்த சகோதரர்கள், அந்த நாட்டினுடைய ராஜா என்னென்னமோ நினைக்கிறார். ஆனால் தாவீது அவனை குறித்து என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், இல்லை, என் கூட இருக்கிறவர் பெரியவர், என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மை குறித்த தாழ்வு எண்ணங்கள் நமக்கு ஒரு நாளும் இருந்துடவே கூடாது. ஒன்று நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் தாழ்வு மனப்பான்மையாக இருப்பதற்கு ஒரு குறையும் கர்த்தர் உங்களுக்கு வைக்கவே இல்லையே. இன்றைக்கு பார்க்குற நிறைய பேருக்கு ஆண்டவர் எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. கண்ணு கொடுத்துருக்கிறார், காது கொடுத்துருக்கிறார், கால்களை கொடுத்துருக்கிறார், எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறார். கண் இல்லாதவர்கள், காது இல்லாதவர்கள், நடக்க முடியும் எத்தனையோ பேர் ஒரு மனரம்யமாய் வாழும்போது ஆண்டவர் எல்லாமே நமக்கு தந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மிடத்தில் ஒரு குறையும் இல்லை, ஒரு பழுதும் இல்லை. என்னை குறித்து நான் தாழ்வு மனப்பான்மையாக இருக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்லவே இல்லை. படிக்கிற பிள்ளைகள் கூட படிக்கிற இடத்துல தாழ்வு மனப்பான்மையாக இருக்க வேண்டியதில்லை. முதல்ல ஒரு பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைகள் தாழ்வு மனப்பான்மையாக இருப்பார்களானால் முதல் ஊழியம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யணும். உங்கள் பிள்ளைகளுடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வருகிற கடமை உங்களுடையது. சில பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படிக்கிற இடத்துல டீஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க, நீ குள்ளமாக இருக்கிற, நீ கருப்பாக இருக்கிற, உனக்கு பல்லு நீளமாக இருக்குது, உனக்கு மூக்கு சரியில்லை, உனக்கு கண் இப்படி இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லி பிள்ளைகளை டவுன் பண்ணும்போது பேரண்ட்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணி, இல்லை ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, உன்னுடைய மனசு தான், கர்த்தர் உன் கூட இருப்பார் தான் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்முடைய பிள்ளைகளை தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் வளர்த்த வேண்டியது ஒவ்வொரு அம்மா அப்பாவுடைய பொறுப்பாக இருக்குது. இன்னொன்று, தூர ஆட்களிடத்துல இல்லை, சொந்தத்திலேயே வரும் பாருங்க. கூட பிறந்த அக்கா சொல்லுவா, நீ கருப்பாக இருக்க, நான் வெள்ளையாக பிறந்தேன். அந்த அக்கா தங்கச்சிக்குள்ளே உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் செட் ஆகும், எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது, இந்த மாதிரி கூட பேசிக்குவாங்க. இப்படி பேசுகிறத பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சி 2 பிள்ளைகளையும் நீங்கள் ரொம்ப அழகாய் நடத்தணும். அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக தரணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் பாதிக்கப்படுவார்கள். அவர்களை மோட்டிவேட் பண்ணாமல் இருக்கிறதுனுடையது உங்கள் தலை மேலே தான் வரும். நீங்கள் தான் அதை கிளியர் பண்ணிக்கணும். கடந்த நாட்களிலே ஒரு செய்தி என்னை ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளாக்கிடுச்சு. ஒரு 45 வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளை 110 கிலோ இருந்திருக்கிறான். 110 கிலோ இருக்கிறதுனால போகிற பக்கமெல்லாம் அந்த பிள்ளைய பார்த்து, நீ ரொம்ப குண்டா இருக்கிற, நீ ரொம்ப அசிங்கமாக இருக்கிற அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப டீஸ் பண்ணி அவன் வீட்டில் ரொம்ப துக்கப்படுறதுனால அந்த 45 வயது மதிக்கத்தக்க அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காக டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடி, இந்த பிள்ளையோடு கூட காலையிலையும் மாலையிலையும் ஓடி அந்த பிள்ளைய பார்த்தீங்க அப்படின்னா 70 kg 70 கிலோ வரைக்கும் அந்த பிள்ளையுடைய உடம்பை இறக்கிட்டாங்களாமா ஒரு தாய். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குடும்பத்தை பார்த்து பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டு, வீடு தொடச்சி, துணி துவைச்சு, எல்லா வேலைகளையும் தலை மேலே போட்டுட்டு தன்னுடைய பிள்ளையை எல்லாருமே தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு தான் ஒல்லியாக இருந்தால் கூட தன்னுடைய பிள்ளைக்காக ஓடி அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ, எவ்வளோ பெரிய ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். அப்போது பிள்ளையை வளரட்டும் அப்படின்னு விட்டுறக்கூடாது, பிள்ளைய வளர்த்தணும். பிள்ளைகளை வளரட்டும்னு விடுறது வேற, வளர்த்துறது வேற. வளர்த்துறது அப்படின்னு சொன்னால் சொல்லி கொடுத்து, கற்றுக் கொடுத்து, சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படி இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் பெரிய வெற்றியை அடைவார்கள். ஆமேன் சொல்லுங்கள்.
அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாய் அமையும். இந்த மாதம் நீங்கள் புதுமையை பார்ப்பீர்கள். இந்த மாதம் நல்ல விஷயங்களை நீங்கள் பேச போகிறீர்கள். உங்களுடைய குடும்பத்திலே இதுவரையிலும் சந்தோஷப்படாத நிறைய விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் பேச போகிறீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதம் உங்களுடைய வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற வார்த்தை விலகாது இருப்பதாக. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறது போல அற்புதங்கள் டெய்லி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிருபையாய் நல்ல ஆமேன் சொல்ல சொல்ல அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுவரையிலும் பேசப்படாத ப்ராஜெக்டுகள் இந்த மாதம் உங்களுடைய வாய்களினாலே பேசப்படுவதாக. உங்களுக்குரிய எதிர்காலத்தை குறித்து இந்த மாதம் பேசுகிற மாதமாய் அமைவதாக. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தங்களை பேசுவதற்கு கர்த்தர் உங்களுடைய வாய்களை உங்களுடைய நாவுகளை கர்த்தர் திடப்படுத்துவாராக. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.